என்ன வைராக்கியம் உங்களுடையது? அவர் கூட பைக்லயே போக மாட்டேன் சார். யார் கூட? ஹஸ்பண்டா? ரொம்ப இதா இருக்குங்க. கணவரோடு பைக்ல போகணும்னு அவ்வளவு பேர் ஆசைப்படுறதானே? இன்னும் வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அத கோவமா சொன்னாரு சார் அவரு. அந்த வேர்டை நான் இங்க சொல்ல விரும்பல. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வீட்டுக்கெல்லாம் கிளம்புனா மட்டும் நீ இப்படி பண்ற, அங்கெல்லாம் போனா டக்குன்னு வந்துடுறல, இனிமே எப்படி வரேன்னு பாக்குறேன், இனிமே கூட்டின்னு போக மாட்டேன் அப்படி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சுச்சுவேஷன் வந்துடுச்சு, நான் போறது கிடையாது. அவசரம் என்ன பண்ணுவீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் அக்கா இறந்துட்டாங்க பெரியமா பொண்ணு. அப்ப கூட இவர் ஈவினிங் வந்துட்டு வாமா கிளம்பலாம் அப்படின்னும் போது கூட நான் போகல. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ₹100 ஆட்டோக்கு கொடுத்து அதுலதான் வந்தேன். அதுக்கும் சொல்லி காமிச்சிட்டாரு, ஆட்டோக்கு செலவு பண்ணினு அதை வண்டியில வர்றதுக்கு உனக்கு என்ன வைராக்கியன்னு. அப்ப சைக்கிள் வாங்கினவர். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது கூட நான் அப்பா கிட்ட தான் வாங்கினேன். எவ்வளவு காலம் அந்த வைராக்கியம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே எனக்கு இது ஒண்ணுல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. உங்களுக்கு வெளியில டென்ஷன் இருக்க மாதிரி எங்களுக்கும் இருக்கும் இல்லையா? வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா டென்ஷனே இல்லன்னு அர்த்தம். காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறேன். 7 மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன், காஃபி போடுறேன். உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வைராக்கியம் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஃபர்ஸ்ட் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நீ இப்படி பேசிட்ட, அதனால நான் வந்து என் லைஃப் டைம்ல நான் இப்படி வைராக்கியமா தான் அதே வார்த்தை இருப்பேன். நான் பேசி இருந்தேன்னா சபா இப்பவே கண்ணை கட்டுது.